இது என்ன போட்டு என்னமா போட்டு உண்மையான பெனிஃபிட் இதெல்லாம் இருக்கு. அல்சருக்கு குடற்புண்ணுக்கு நல்ல மருந்து. உள்ளு உடைச்சு பார்த்தீங்கன்னாலே நல்ல ஜெலி. இப்போ நீங்க அல்சருக்கு ஜெலி ஜோக்கர் சாப்பிடுறீங்களா? இது இயற்கையான ஜெலி. உள்ளு உடைச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஜெலி மாதிரி இருக்கும். அதே இனிப்பு சுவையா 2024 வந்தாலும் நமக்கு பல வருஷம் பின்னுக்கு தள்ளி போயிருக்கும். ஆமா, இரண்டு அப்படியான அழிவடைஞ்ச உணவுகளை அழிவடைஞ்சு போய்கொண்டு இருக்கு உணவுகளை வந்து இந்த இடத்துல கண்காட்சிப்படுத்துறாங்க. ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்களா இருந்தால் இந்த கேன்சர் இந்த நோய்கள் வந்து மிக குறைவான விதத்துல இருந்துச்சு. இந்த நாட்கள்ல கூடிக்கொண்டு வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. வந்து முடிஞ்சு இறுதியாக வந்து போட்டோ எடுத்து கொண்டு இருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு உண்மையிலே என்ன விலை குறைவு, சாப்பாடு டேஸ்ட் கூட. சும்மா வந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு வந்தோம். ஆனால் நினைச்சதை விட டேஸ்ட்டாகவும் நல்லாமல் இருக்கு. பனங்காயில் நம்ம செஞ்சு பாருங்க. ஸோ எல்லாமே வந்து இயற்கை உணவு, முன்னோர்கள் பயன்படுத்திய உணவுகள். எங்களுக்கு அம்மா வந்த நேரம் பிராட்டு உரிய போட்டெல்லாம் காலு மேலே வச்சு தெரிஞ்சுதான் பழங்கஞ்சி அதுகளெல்லாம் தாரவை. அப்போ நாங்களெல்லாம் அதுக்கு நல்ல விருப்பம். இப்போதே பிள்ளைகள் நான் சொன்னேன், நான் உங்களுக்கெல்லாம் தந்து இங்கே குடிக்கிறாவோம் அதெல்லாம் இப்போ சரிகிறேன். இதுக்கு என்ன குல சாதம் பண்ண பேர் வந்தது? அப்ப கிண்டி சாதம் பண்ணி தானே வந்திருக்கணும். உங்கள் மூலமா ஒரு ரிக்வஸ்ட் செய்கிறேன்டா, இதை சாப்பிட்டு பாருங்க. இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? என்ன உணவு சொல்லுங்க இங்க இருக்கிறது? ஆலமிலப்பிட்டு, பொருத்துமா பிட்டு, இதெல்லாம் மூலிகை சார்ந்தது தாங்க. வந்து மரபுசார் உணவு கண்காட்சி, மரபுசார் உணவு மருந்தாகும் இருந்து. ஸோ வாங்க சாப்பிட்டு வாங்கலாம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கில் கிளிநொச்சியில் வந்து நிற்கிறோம். கிளிநொச்சியில் வந்துட்டு டவுன் ஏரியாவுக்குள்ள தான் வந்திருக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் வந்துட்டு கிளிநொச்சியில் இருக்க அந்த ஒரு பூங்கா, ஸோ பசுமை பூங்கா. ஆமாம், பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கு. ஸோ அங்கே தான் வந்துருக்கு. இங்கே வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இது அதாவது 2024 வந்தாலும் நமக்கு பல வருஷம் பின்னுக்கு தள்ளி போயிருக்கும். ஆமாம், இரண்டு அப்படியான அழிவடைஞ்ச உணவுகளை அழிவடைஞ்சு போய்கொண்டு இருக்கு உணவுகளை வந்து இந்த இடத்துல கண்காட்சிப்படுத்துறாங்க. கண்காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம ஸோ வந்து அதை நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படிப்பட்ட உணவெல்லாம் இருந்தது, இப்போ மறைவு கொண்டு போகுது, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த பசுமை என்று சொன்ன வந்துட்டு வர்ணபகம் வந்து அள்ளி கொட்டுறாப்புல என்று சொன்னா இயற்கையை பற்றி பேசணும்னா இயற்கைக்கு வந்துட்டு ஒரு காதல் வந்துட்டு எங்களால அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இதை பற்றின பல விஷயங்கள் வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுனால நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க நீங்க வந்து பாரம்பரியத்தை வந்து காண்பிக்கிற மாதிரி அந்த மண்முட்டியில வந்துட்டு பேர் எழுதி வச்சிருக்காங்க. ரைட். அந்த 2 நாளா நடந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு வந்து இறுதி நாள். மரபுசார் உணவு கண்காட்சி, மரபுசார் உணவு மருந்தாகும் இருந்து. ஸோ வாங்க சாப்பிட்டு வாங்கலாம். மருந்தாகும் இருந்து உண்மையா நல்ல இந்த ஓகே. எங்கள் உற்பத்தியும் எங்கள் உணவுமே எங்கள் வல்லமை. பனை வளர்ப்போம், பசியற்ற வாழ்வு காண்போம். பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி வந்து இவெல்லாம் கூட பீட்சா கட்டுக்கு போயிருப்பான், கேஎஃப்சிக்கு போயிருப்பான். ஆனால் இன்னைக்கு திடீர்னு இதுக்குள்ள வராமல் சொல்லி பார்ப்பீங்க. ஏன்னா நான் மாற்றிட்டேன், முழுக்க இயற்கைக்கு மாற்றிட்டேன். எனக்கு இப்போ முகத்துக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் போட்டோன்னு வந்துட்டு ஹிமாலயா அப்படி இப்படியான ஃபேஸ் வாஷ் போட்டோன்னு இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா கோபி தூளை வந்து தேஞ்சு போட்டு முகத்தில் ஊசி அப்படி மாற்றிட்டேன். அந்த அளவுக்கு நான் மாற்றிட்டேன். கோபி தூள் என்ன பிரச்சனை மறந்துட்டு பழைய உணவுக்கு மாற போறேன். சாப்பிட்டு பாப்போமே. இல்லை இந்த இடத்துல மட்டும் சொல்றானா இல்லை அப்படி கண்டினியூ பண்றானான்னு சொல்லி பார்ப்போம். இதுலயும் வச்சுக்காங்க, மரங்கள் வச்சுக்காங்க, மூலிகை இதெல்லாம் மூலிகை சார்ந்தது தாங்க. வந்து எப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு மூலிகை தோட்டம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள பாத்துருப்பீங்க. கற்பூரவள்ளி மட்டும் கொண்டு நீ பாத்திரியா பள்ளிக்கூடத்துக்குள்ள? இல்லை, நீ எல்லாம் பள்ளிக்கூட கடை வந்து பாத்திரி பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்ததுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் வந்து இருந்தது. ஒரு காலத்துல வந்து பார்த்தோம். வந்துட்டு மாகாண மூலிகை கிராமம் கல்மடு நகர் அந்த ஏரியாவுக்கு உட்பட்டது இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியால இருந்து இருக்கிறது. அந்த கிராமத்துல அந்த ஏரியால இருந்து இந்த இதெல்லாம் இருக்கு. அப்படியா
200 ஏக்கர் மூலிகை தோட்டம் வச்சிருக்காங்க அரசாங்கத்தில். அரசாங்கத்துல இருக்கு. அங்க இருந்து இந்த மூலிகைகள் கொஞ்சம் எடுத்து கொண்டு காட்சிப்படுத்துறாங்க இதுகள் விற்பனைக்கு. கிட்டத்தட்ட நிறைய இருக்கு உண்மையிலே. தூதுவலை, வில்வம், ஐயோ ஃபுல்லா இருக்கு அந்த இடத்துல எல்லாம். இதெல்லாம் வந்து மூலிகை. இது இஞ்சி தானே இது? இது என்ன? மஞ்சள். ஃப்ரெஷ்ஷா இதை வளர்த்து போகலாம் போல. ஏன் நான் மஞ்சள் போடுறேன் பூச்சிடா. எது கஸ்தூரி மஞ்சள்? இந்த கஸ்தூரி மஞ்சள். இந்த பேர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கான். இதை நேரில் பார்க்குறேன். ஸோ இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கியா நீ? மாசு பத்திரி பேர்லாம் தேமலை பூசுறது. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம அவசியமா உண்ட கேட்போம். வந்து எது இருந்தாலும் ஒரே மாசத்துல வந்து ஒயிட் ஆகுறது, வெள்ளை ஆகுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? அவனுக்கு இதே போதும். ஐயோ ரைட் ஓகே. இது பொருத்துமான்கொடி. இப்ப அங்கால புட்டு வச்சிருக்கீங்க பொருத்துமான்கொடி. புட்டு வச்சிருக்காங்களா? புட்டு பொருத்துமான்கொடியில புட்டு. இந்த இலையையும் பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு இடிச்சு அதில் புட்டா விற்கிறது. புட்டா விற்கிற வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு நிறைய மாதவிடாய் நிறைய போகைகளை, ப்ளீடிங் நிறைய போகைகளை அதை கட்டுப்படுத்துறதுக்காக. அதை விட பொருத்துமான் கொடி எலும்பு பொருத்துக்களை முறிவு எலும்பு முறிவு நடக்கல அதை வேகமாக பொருத்த வைக்கிறதுக்கும் இந்த இது. அதை விட இது பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை, சிறுவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் இல்லாமல் எடுக்கலாம். நல்லா சத்து மிக்காது. ஸோ ஒவ்வொரு மூலிகைக்கும் வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால. அதான் இப்போ வந்து மருந்து வயர் வாங்கியதால தெரியல இந்த மூலிகை எல்லாம் விட்டாங்க வந்து. ஸோ சிறு குறிஞ்சா, சிறு குறிஞ்சா, மான்பாண்டா, நாவல், ஆவரசு, பொன்னாவரசு, இது சளிக்கு பாதிக்கிறது. சித்திரத்தை, மொசுமொசுக்க, கற்பூரவள்ளி, வெற்றிலை. இது நீங்க சாதாரண புல்லா தான் பார்த்துருப்பீங்க. இம்பூரல், இம்பூரல் காணாதவன் ரத்தங்கக்கி சாவான்னு ஒரு பழமொழி இருக்கு மூலிகையில. ஏனென்றால் இது அந்த மூக்கால ப்ளீடிங் பண்றது, அந்த ரத்தத்துக்கு இது சார்ல எடுத்து விட்டால் கட்டுப்படும். நம்ம கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் ஏறி இறங்குற பாருங்க. இதெல்லாம் மறந்து போயிட்டோம். அதான் வில்வம்பழம் தொட்டு பார்த்துருக்கோம், சாப்பிட்டு பார்க்கல. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துட்டு அதை இந்த எங்களை கவர்ச்சி இல்லாததால சாப்பிடாம வர்றாங்க. ஆனா உண்மையான பெனிஃபிட் இதெல்லாம் இருக்கு. அல்சருக்கு, குடற்புண்ணுக்கு நல்ல மருந்து. உள்ளு உடைச்சு பாத்தீங்கன்னாலே நல்ல ஜெலி. இப்ப நீங்க அல்சருக்கு ஜெலி ஜோக்கெட் சாப்பிடுறீங்களா, இது இயற்கையான ஜெலி. உள்ளு உடைச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஜெலி மாதிரி இருக்கும். அதே இனிப்பு சுவையாகவும் இருக்கும். அந்த உள்ளு சதையோட சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் மூல நோயில இருந்து குடற்புண்ணுல இருந்து எல்லாம் நல்ல குளிர்ச்சியா மாறும். இதுல அதுலயே என்ன பெனிஃபிட் இருக்குன்னு போட்டுருக்கு. இதுலயும் போட்டுருக்கு. ரைட் ஓகே. சோ இது பிரசாந்துக்கு நம்ம தூதுவளை சம்பளம் அரைச்சு கொடுக்கணும். நீ கொஞ்சம் சோம்பேறித்தனம் போகும் போல இருக்கேன். அப்படியே சளி நீ நிறைய நாள் தொண்டை சளி இருக்குன்னு அதை எடுத்து போகுது. இந்த இதெல்லாம் வெற்றில அதெல்லாம் நான் நெல்லுறது இல்லை. இதே பலமா இதுக்கு தான் வெத்தில சாப்பிட்றாங்க பாத்தியோ. அப்போ அம்மா இந்த சாப்பிட்றாங்க. அதோட சில விஷயங்களை சேர்க்கக்கூடாது. அங்கெல்லாம் இருக்கு ஃபுல்லா எல்லாம் வந்து மூலிகை தான். எல்லாமே வந்து மூலிகை தனி வீடியோ எடுக்கலாம். ஆமா ஒவ்வொன்றையும் சொல்லணும்னு நிறைய வீடியோக்கள் எடுக்கலாம். நம்ம அப்படி வந்து உணவு வகைகளை போ அங்கே. அண்ட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இது இந்த புல்ல இது என்னது? இது லெமன் கிராஸ், எலுமிச்சம்புல். இது வந்து நாங்க வேது பிடிக்கிறதுக்கு பாவிக்கிறது. அதை விட இது இப்ப எல்லாரும் இதுக்க போடி பிரியாணிக்கு இல்ல பிளேன் டீயும் இருக்குது. பிளேன் டீக்கு பாவிக்கலாம். பிரியாணிக்கு போடி நான் பிளேன் டீக்கு நல்லா பசிய தூண்டும், மற்ற புத்துணர்ச்சியா இருக்கும். கிட்டத்தட்ட கருவா பாவிக்கிற மாதிரி பாவிக்கலாம். மற்ற இது இந்த கொஞ்சம் கத்தியா எடுத்து போட்டு ஒரு சுடுதண்ணிக்க போட்டு ஆவியாக வச்சிங்கன்னா உளம்பு விரட்டியாவும் பாவிக்கலாம். இதுதான் அந்த ரிலாக்ஸ் அந்த குச்சியில வந்து இலை இருக்கீங்க. இந்த இலை தான் அது. இதுதான் நம்ம நைட்ல கொடுக்குற ரிலாக்ஸ் குச்சி இருக்கு தானே. அதுல அந்த போட்டோல போட்டுருப்பாங்க. கிலோ 1100 குடிச்சிட்டு இல்லையா? எங்க பவுடர் பண்ணி டீக்கு பாவிக்கலாம். ரைட் ஓகே ஓகே. இந்த மணத்தை எதுவுமே செய்யறாங்க.
ரைட், இந்த மனத்தை பார்க்கும்போது தான் வருது. நாங்கள் நைட்டில் வந்துட்டு அந்த நுழம்புகளுக்கு கொசுகளுக்கு வந்து கொளுத்துறது வந்துட்டு ரிலாக்ஸ்ன்ற ஒரு குச்சி. ஸோ இதே ஸ்மெல் தானே அது அப்படி. நன்றி நன்றி அக்கா. வணக்கம். என்னன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே வந்து எங்களுக்கும் ஒரு புதுசாக இருந்தது. இப்படி அதாவது மறந்து போன பழைய உணவு எல்லாம் திரும்ப கொண்டு வந்து மறந்து போன நிறைய பேர் மறந்து போகிற கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதை கொண்டு வந்து திரும்பியும் அறிமுகப்படுத்தி இப்படியான உணவு தான் சத்து அப்படின்ற மாதிரி வந்து மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வர உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்கு, வந்து சந்தோஷமாக இருக்குது பார்த்தது. இந்த ஐடியா அப்படி வந்தது, இது என்னதுக்காக நீங்கள் செய்ய வந்தீங்க? நாங்கள் வந்து வரோட் அமையத்தினுடைய ஏற்பாட்டில் வரோட் அமையம் என்று சொல்றது வந்து இலங்கை கிளரிஷியன் சபையினரால் முன்னெடுத்து செயற்படுகின்ற மிக உன்னதமான ஒரு பணியாக காணப்படுகிறது இலங்கை நாட்டில். அப்போ இந்த இலங்கை கிளரிஷியன் சபையினரால் முன்னெடுத்து நடாத்துகின்ற முக்கிய பணிகளில் ஒன்றான இந்த வரோட் அமையத்தில் நாங்கள் மாற்று வலுவுள்ளோருடன் இணைந்து சேர்ந்து பயணிக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள். அப்போ மாற்றுத்திறனாளிகளுடன் சேர்ந்து கடந்த 15 ஆண்டுகளாக, அதாவது போர் முடிந்த பிற்பாடு இந்த அமையம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ போர் முடிந்த பிற்பாடு வந்த மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் அங்கு அவர்களை மாற்று வலுவுள்ளோராக மாற்றி அவர்களை சமுதாயத்துடன் இணைத்திருக்கிறோம். அப்போ அதனுடைய அங்கமாகத்தான் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த 2009ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பணி இன்றைய வரைக்கும் ஒரு உன்னதமான ஒரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்போ நாங்கள் சிந்தித்தோம், இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்பொழுது உணவு பழக்க வழக்கத்தின் ஊடாக அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த நாங்கள் விரைவான உணவுகளை சமைப்பதன் ஊடாக அதன் ஊடாகத்தான் நோய்களுக்கு உள்ளாகிறார்கள். கண்டிப்பாக. அப்போ நாங்கள் சிந்தித்த வேளையில் இப்போ இந்த மரபு ரீதியான உணவுகளை நாங்கள் மீண்டும் ஒரு முறை மீட்டெடுத்து அதை நாங்கள் இப்போது உள்ள தலைமுறையினருக்கு நாங்கள் வழங்குவதன் ஊடாக இது இந்த மாற்று வலுவுள்ளோர் மாற்று வலுவிழந்தோர் வீதத்தை எங்களால் குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் யோசித்தோம். அப்போ அதனோட அங்கமாகத்தான் இன்றைய நாளில் இந்த கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நேற்று மீண்டும், அதாவது 22ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த ஒரு ஏற்பாட்டை மரபுசார் ரீதியான கண்காட்சி என்ற ஒரு தொனிப்பொருளில், பழைய மரபுசார் ரீதியான உணவுகளை மீட்டெடுப்போம் என்ற தொனிப்பொருளில் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த ஏற்பாட்டுக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் வந்து டயகோனியா நிறுவனம். இந்த டயகோனியா நிறுவனத்தினூடாக நாங்கள் இந்த அனுசரணையை பெற்று, நிதி உதவிகளை பெற்று இந்த செயற்பாட்டை இந்த வரோட் அமையத்தில் உள்ள பணியாளர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்த செயற்பாட்டை நாங்கள் செயற்படுத்தி வருகிறோம். வரோட் அமையம் வந்து வவுனியாவில் பிரதான அலுவலகத்தை உள்வாங்கி வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த 3 இடங்களிலும் இந்த உன்னதமான பணியை செயற்படுத்தி வருகிறார். இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமா நீங்கள் இப்போ இந்த நிறுவனம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா, அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஆனால் இந்த வருஷம் தானோ இப்போ இந்த இதை கொண்டு வந்திருக்கீங்க, இந்த பழைய உணவுகளை நம்ம மீட்டு பார்க்குற மாதிரி வந்து. இல்லை இதுக்கு முதல் வருஷம்லாம் நடத்துனீங்களா? இதற்கு முதல் எங்களுக்கு திட்டங்கள் இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் முயற்சி செய்தோம். இந்த வருடத்தில் தான் இந்த எல்லாருக்கும் ஒரு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ரீதியில் இந்த பிரதான இந்த நகரத்தில் மையத்தில் இந்த ஒழுங்கை இந்த உணவு பாரம்பரிய கண்காட்சியை ஒழுங்கமைச்சிருக்கோம். கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து இந்த சமைக்கிற இந்த சமையல் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க வந்து இப்படி இது பாதிக்கப்பட்டவங்களா, இல்லை வந்து இப்போ இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களா? நல்லதொரு கேள்வி. இந்த மரபுசார் ரீதியான உணவுகளை மீட்டெடுப்போம் என்ற துணைப்பொருள் நாங்கள் இந்த வருடம், அதாவது தை மாதத்தில் இருந்து இந்த மார்கழி மாதம் மட்டும் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை, இந்த செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வகையில் நாங்கள் இலங்கை நாட்டிலே கிளிநொச்சி பிரதேசத்தில், அதாவது பளை பிரதேசத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் 3 கிராமங்களை தெரிவு செய்தோம். தர்மக்கேணி, சின்ன தர்மக்கேணி, பேரால, இந்த 3 கிராமங்களை தெரிவு செய்து அங்கு எங்களுடைய பணியாளர்கள் அங்கு சென்று அங்கத்தைய அந்த இடங்களில் உள்ள குடும்பங்களை சந்தித்து, குறிப்பாக அங்கு உள்ள வயது முதிர்ந்தவர்களை சந்தித்தார்கள். குறிப்பாக 86 வயது, 92 வயது, இப்படி இந்த அம்மாமார் மூலமாக இந்த செய்முறை பட்டியலை எடுத்தார்கள். பிற்பாடு அதை கிராமம் மூலமாக எல்லா இடமும் அதை பரப்பி அந்த செயற்திட்டத்தை நாங்கள் கிராம ரீதியில் நாங்கள் பளை பிரதேசத்தில் ஒரு முறை கொண்டாடினோம்.
நான் நினைக்கிறேன் கடந்த மாதம் பழைய பிரதேசத்திலே கொண்டாடினோம் 2 இடங்களில். தற்பொழுது இந்த இடத்துல நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள அம்மாமாரை ஐயாமாரை இங்கே வரவழைத்து அவர்களுடைய தன்னார்வ முயற்சியுடன் வாலண்டியர்ஸாக தான் எங்களுக்கு அவர்கள் இந்த செயற்திட்டத்தை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். ஆகவே இந்த பழைய பிரதேசத்தில் இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் இந்த 3 இடங்களிலும் உள்ள குடும்பங்கள் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள். அவங்களைத்தான் நாங்கள் அந்த அம்மாமாரை கூப்பிட்டு கொண்டு வந்தான் இங்கே நாங்கள் சமைச்சிக்க வச்சு இதை பரிமாறி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் நேற்று தான் நாங்கள் ஆரம்பித்தது. நேற்றைய நாளில் இது சம்பந்தமான ஒரு செய்முறை புத்தகத்தையும் வெளியிட்டோம். என்னென்ன உணவுகள் எப்படி செய்கிறத வெளியிட்டோம். அதில் பார்த்தீங்களாக இருந்தால் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இருந்தது. பழைய உணவுகள், அதாச்சு பொருத்துமா புட்டு, விடத்தல் இலை புட்டு, பனங்காய் சோறு, அப்படி தெரியல. அப்படி ஒரு இப்ப இங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ சரி, உண்மையில வந்து இப்போ வார அந்த இளந்திறமைக்கு இப்போ நிறைய பேர் வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ உங்கள்ட்ட இப்போ இதை பற்றி என்ன சொல்றாங்க? வந்து அநேகருடைய எதிர்பார்ப்பு வந்து நாங்கள் இன்றைய நாளுடன் நிறுத்தி கொள்ளாமல் இனி வருகிற நாட்களும் தொடர்ச்சியாக வேறு வேறு இடங்கள்ல இந்த ஒரு விழிப்புணர்வு, இந்த மரபுசார் கண்காட்சியை எல்லா இடமும் ஒழுங்கு வைக்க சொல்லி கேட்கிறார்கள். எங்கட ரெக்வஸ்டாக இருக்கட்டும். அது வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கும் புதுசாக இருந்தது. அப்போ செய்கிற ஐடியாக்கள் இருக்காங்க. சிந்திப்போம். இறைவனுடைய துணையுடன் இந்த பணி வந்து எல்லாரிடம் சென்றடைய வேணும். மாற்று வலுவுள்ளோர் வீதத்தை நாங்கள் குறைக்க வேணும். அப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த கேன்சர், அந்த நோய்கள் வந்து மிக குறைவான வீதத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் கூடிக்கொண்டு வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்க்குறேன். அதாவது இந்த இப்படியான உணவுகள் வந்து அழிவடைஞ்சு போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியாது? அதாவது இப்போ மற்ற உணவுகள் வந்து அதில் சாப்பிட்டு அதை வாங்கி கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துட்டாங்களோ, இல்லை சமைக்கிற அந்த என்ன சொல்கிறேன் அந்த அப்போ அலுப்பில் அப்படியான இதில் வந்து விட்டுட்டு பெற்றார்மார் வந்து பழக்கின வழக்கத்தாலே இந்த உணவுகள் அழிஞ்சு போகிறத காரணம் இந்த நவீனமயப்படுத்துதலில் ஃபாஸ்ட் ஃபுட்டை நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம். ஏனென்றால் இப்பொழுது அநேகமானவர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக அதிகாலை வேளையில் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே நேரம் எடுத்து அதை சமைப்பதற்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகளை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிற அம்மா, இப்போ ஒரு 92 வயதுடைய அம்மா இருக்கிறாங்க. அப்போ அவங்க இப்போ இருக்கிறாங்க, இப்போ சென்று விட்டாங்களோட தெரியல. அவங்களுடைய ஒரு நான் உரையாடின வேளையில் அவங்க கூறினார்கள், ஃபாதர் நான் இப்பவும் முடியல் போட்டு தான் சாப்பிட்றேன், அதால தான் இப்படி இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உண்மையிலே அந்த காலம் அந்த இப்படியான சாப்பாடு வளர்ந்தவங்க வந்து எப்பயும் கம்பீரமாகவும் இப்பயும் நாங்கள் நிறைய ஃபேமிலி சந்திச்சிருக்காங்க. அவங்க நம்ம இருக்கிறத விட உற்சாகமாக இருப்பாங்க இன்னும் வந்து. ஸோ ஆனால் உண்மையிலே இந்த உணவு பழக்க வழக்கம் தான் காரணம் வந்து. இப்போ உண்மையிலே தவறான உணவு பழக்க வழக்கம் இருக்குது. இப்போ எங்களோட சார்பாக எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் வந்து ஒரு பெருசாக தலை வழங்குறோம். ஏன்னா இதை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தினது நாங்களும் வெற்றிகளூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இப்படி இதை வந்து பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் வந்து நேரடியாக வந்து பார்த்து என்னென்ன உணவு இருக்கோ, நாங்களும் பார்க்காத என்ன உணவு இருக்கோ அதை சாப்பிடணும்னு ஆசை இருந்து உங்கள் மூலமாக ஒரு ரிக்வஸ்ட் செய்கிறேன்டா, இதை சாப்பிட்டு பாருங்க, இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, என்ன உணவு சொல்லுங்க இங்கே இருக்கிறது? ஆலமிலை புட்டு, பொருத்துமா புட்டு. ஆலமிலை புட்டுன்னா ஆலமிலையில் பனம் பல களியை எடுத்து மாவுடன் பிணைந்து அதில் ஆலமிலையில் மடித்து தப்பி அதை புட்டுப்பானையில் வச்சு நீத்துப்பட்டியில் வச்சு அவிக்கிறது. அப்படியான ஒரு புட்டு தான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போ அவங்க கூறினார்கள், இதுதான் அந்த காலத்தில் ஒரு பிரதான உணவாக இருந்துச்சு, காலை உணவோ அல்லது இரவு உணவாக இருந்துச்சு, இப்பொழுது விடுபட்டு கொண்டு போகுது. ஆனால் இது நல்ல ஒரு களமாக அமைகிறது. இது மற்றவர்களுக்கு கட்டாயம் சென்றடைய வேணும். நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணும். இனி வர்ற காலங்களில் நாங்கள் எப்படியான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள போகிறோம்ன்ட்டு. இப்போ எது செஞ்சாலும் நன்மையும் இருக்குது, அதில் தீமையும் இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி இதை ஒன்று அரேஞ்ச் பண்ணி உங்களோட டீமாலேயோ அதை கொண்டு வரதுக்கு நிறைய ப்ரெஷர்களை தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு எதுவும் இடர்கள் இருக்கா எப்படி நீங்கள் இதை கொண்டு வந்தது? உண்மையிலே அநேகமானவருடைய வரவேற்பு இருந்தது. வரவேற்பு நெகட்டிவ் கொலட்ரான்ஸில் அப்படி ஒன்று நாங்கள் சந்திக்கல. ஆனால் எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது. அதே நேரத்தில் நான் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கூறி நிற்கின்றேன்.
இந்த நாள் இந்த கிழமை பூராக மழைக்காலமாக இருக்கிறது. நாங்கள் மழைக்காலம் என்று தெரிந்தும் இந்த விழாவை ஒழுங்கமைத்தோம். ஏனென்றால் சில பொருட்களை வந்து மழைக்காலத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். சில கிழங்கு வகைகள், சில காட்டு வழியில் கிழங்கு வகை அருகி போகின்ற கிழங்கு வகைகள் வந்து மழைக்காலத்தில் தான் காடுகளில் முளைக்கும். அப்போ அப்படியான பொருட்களை மழைக்காலங்களில் தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால நாங்கள் சிந்தித்த வேளையில் ஓகே மழை என்றாலும் நாங்கள் அதுக்குரிய மாற்று வழிகளை நாங்கள் மேற்கொண்டு இந்த இதை செயற்படலாம் என்று சிந்தித்த பொழுது, ஆனால் இறைவனுடைய சித்தத்தினால் நேற்றும் இன்றைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சிந்தனையாக இருக்கிறது, நாங்கள் இயற்கை வளங்களை நாங்கள் மீட்டெடுக்கிற பொழுது இயற்கையை எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைக்கும். பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நாங்களும் வந்து இன்னும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்ன இது இருக்குது, அது நாங்கள் இது வரைக்குமே பார்க்காத உணவுகள் என்ன இருக்குன்றது வந்து கடப்புறம் நீ சொன்னீங்களா அந்த ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டுன்னு சொல்லி அதுக்கு இல்லை முடிஞ்சா இல்லை இருக்கா? அதை இன்னும் வந்து உத்தியோகமாக எல்லாருக்கும் வெளியிட்ட ஒரு இதாக இருக்கும், பயனாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அது எல்லாத்தையும் போய் சேர்ந்தா இதையாச்சும் பார்த்துட்டு சமைக்கலாம். ஏன்டா இப்போ ஜூட்டி இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் ஸோ இந்த புது புது உணவுகளை எப்படி செய்யுது, அந்த பிரியாணி எப்படி செய்யுது, இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு இருக்கு. அதில் என்ன ஒரு முக்கியமான விடயம், இந்த செய்முறை புத்தகம் வந்து பல்வேறு வித யூடியூப் சேனலில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த செய்முறை புத்தகம் வந்து பல பிரதேசத்தில் இந்த 3 கிராமத்துக்கும் உரித்தான செய்முறை. ஏன் நான் இதை உரித்தான செய்முறை என்று சொல்லுகிறேன் என்றால் அவர்களிடம் கேட்டு நாங்கள் எழுதி போட்டு வரவில்லை. அந்த கிராமத்தில் அந்த உணவை செய்து எல்லாரும் சாப்பிட்டு அதிலிருந்து பெற்ற செய்முறையை தான் நாங்கள் புத்தக வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்டு எழுதினது மட்டுமில்லாமல் அங்கு பரிசோதனை செய்து சாப்பிட்டு தான் இப்போ இந்த வடிவமைப்பில் வந்திருக்கிறது. ஆகவே எந்தவித குறைபாடும் இல்லாமல் அது சரியான அளவுகளுடன் இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே, நன்றி. உண்மையில வந்து நீங்களும் பட்டி தந்ததுக்கு நாங்கள் மீதி என்ன சாப்பிட்றது சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ. வேண்டாம், நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகப்போம். தெரியும். உணவு வகைகள் வந்து முதலாவது என்ன அப்பம் இஞ்சி ஸ்டார்ட் ஆகுதா, அங்கே ஸ்டார்ட் ஆகுதா? அது முடிஞ்சு அப்போ 2 நாள் 4 மணி வரைக்கும் வந்து போட்டுருக்கீங்க. என்ன முடிஞ்சு 4 மணி வரைக்கும் இல்லை போட்டுருக்கு. 4 மணி கொடியேற்ற நாள் தான் வந்து கோயில சொல்லலாம். சரி, இப்ப என்ன சாப்பாடு இருக்கு நாங்க சாப்பிடக்கூடியவன்? பழைய உணவு நாங்கள் பார்க்காத அவிசண்டா கோயில கொடுக்கறது. அதான் கோயில கொடுக்குறது. இது என்ன புட்டு? என்னமா புட்டு? அதே பெரிய கனடா விட்டு போட்டு இங்க வந்து பாடுற என்னென்ன இருக்கு. அவிப்பீங்களா இப்ப கொண்டு வைங்க வா என்ன வந்ததுல சாப்பிட முடியும். இந்த இதுக்கு மீது டிஃப்ரெண்டா போடுறீங்க. இந்த அப்பத்துக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா சேர்க்குறீங்களான்னு மிளகு சீரகம் மட்டும்தான். ஸோ நம்ம வளமையாக சாப்பிட்ற வித்தரப்பம். அப்போ இது வந்து அந்த காலத்துல இருந்து வந்து நம்ம நான்வெஜ்னா இப்போ அவங்க கண்டுபிடிக்க வந்துருக்கீங்க ஆக வேண்டியது. அதான் ஸோ முட்டப்பமும் அதோட சேர்த்து பிளெயின் அப்பமும் ரெண்டுமே இருக்கு. ஓகே, ரைட். இப்போ என்ன பிரச்சனைடா, இது வந்து 2வது நாள் வந்திருக்கணும். 2வது நாள் அது வந்து பின்னிற டைம் வந்துருக்கும், இறுதி கட்டுவா முடிகிற டைம். அது எல்லாமே முடிஞ்சு சட்டி பானையில் அவங்க எடுத்து மடித்து கட்டுற டைம் தான் நாங்கள் வந்துருக்கோம். அதான் பிரச்சனையை வந்துட்டு. ஸோ எல்லாமே இருந்திருக்கீங்க, வடையிலேருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து இல்லை, முடிஞ்சுது. ஏதோ ஒரு குலசாதம் ஏதோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா, சாப்பிடுவோம். இது பனங்காயில் வந்து செஞ்சு பாருங்க. ஸோ எல்லாமே வந்து இயற்கை உணவு, முன்னோர்கள் பயன்படுத்திய உணவுகள். கிட்டத்தட்ட என்ன எல்லா மாதிரியும் அந்த காலத்துலேருந்து வந்து அப்படி. ஓகே, அண்ட் வந்து இங்கிட்டு இது கூட ஒடியலுக்குள்ளெல்லாம் வந்து கொடுத்தவங்களுக்கு முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இருக்கு குலசாதம் இருக்கா? குலசாதம் மட்டும்தான் என்ன எல்லாமே முடிஞ்சோம். நாங்களும் வீடியோக்கு வர டைம் எல்லாம் முடிஞ்சோன்றா. நீ 4 மணி வரைக்கும் கொண்டு போட்டுருக்கீங்களா? மற்ற சாப்பாடெல்லாம் முடிஞ்சா? சரி, அப்போ எங்களுக்கு குலசாதம் தாங்க. ஃபோட்டோ அடி வரட்டா அவங்கள காட்டு இருக்கா குரூப் குலசாதம் மட்டும் சொன்னாது. ஆரம்ப காலத்தில் சாப்பிடாத இப்போ மிரக்கறி சாப்பிடாம ஒதுக்கி வைப்பேன். அவைக்கு எல்லாமே ஒண்டா போட்டு ஒரு
சோறையும் அரிசியும் போட்டு குலசாமி செய்து கொடுத்தா உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டும் நிறைய இருக்கும். அது இந்த சத்துக்கள் கூடயும் இருக்கும். அதில் எல்லா மிளகரையும் உண்டா. அப்போ அரிசியை போட்டுட்டு அவியக்கூடிய மரவள்ளி கிழங்கு, கைத்தங்காய், அந்த காலத்து கிழங்கு, கத்தரிக்காய், இந்த அப்படி இல்லை கீரைகளும் போடலாம். சத்தான கீரைகள் அப்படி போட்டு நாங்கள் அதை செய்கிறோம். நாங்கள் செய்து விரும்பி உண்மையாகவே விரும்பி இப்போ வெள்ளிக்கிழமையில மச்சம் இதுக்குள்ள போட மாட்டோம். கூடுதலாக வெள்ளிக்கிழமையில கூடுதலாக இப்போ சமைக்க எடுத்துட்டோம்னு சொன்னால் மிளகறியை போட்டு செய்து கொடுத்தா முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து இப்ப என்ன சொல்றது நவீன அப்படி போயிட்டாங்க சாப்பிடுறது. இப்ப நீங்க உங்களோட வீட்டுல செஞ்சு கொடுக்குறீங்களா? இதுல கண்டிப்பா உண்மையா வெள்ளிக்கிழமையில எங்களோட குலசாதம் விரும்பி சாப்பிடணும். மிளகாயும் அப்பளம் பொரிச்சு வச்சா குலசாதம். ஒரே கேள்வி கேட்கிறோம். ஒரு பக்கம் KFC பர்கர் பீட்சா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்துட்டு பாரம்பரிய உணவுகள் இருக்கும். உங்களோட பிள்ளைகள் வந்துட்டு எதை விரும்பி எடுப்பாங்க? இப்ப KFC பார்த்து கொண்டு கேட்கல இதை சாப்பிட மாட்டேங்க. ஏன்னு சொன்னா அது இருக்கு சாப்பிடணும். இப்ப அது இல்லையன்ற கட்டத்துல இதை சாப்பிட தானே கொடுப்போம். நாங்க கடையை கூட்டி கொண்டு போய் நாங்க பண்ணி கொடுக்குறோம். குறையும். சரி, அப்படி சாப்பிட விரும்புறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல போறீங்கன்னு? அது கொடுக்காமலே விடக்கூடாது. இல்ல எப்பயாவது இருந்துட்டு ஒருக்கா வண்டி கொடுக்குறதுதான். இது கூடுதலா இதை செய்து கொடுக்குறாங்க. சத்தான உணவு கொடுக்கணும். அப்பதான் உண்மையிலே வந்து பிள்ளைகளும் ஆரோக்கியமா வளரும். அப்படிதான். உங்களோட சார் என்ன சொல்ல போறீங்க? இது வந்து மருகி கொண்டு வருது. அதுக்காக தான் நாங்கள் கூடுதலா இது வந்து மருகி கொண்டு வருதல்லோ. அதனால நாங்கள் இப்ப வந்து இதை திருப்பி நாங்க செய்து கொடுக்குறோம். இப்ப உண்மையா கோயில்கள்ல கூட நாங்கள் இப்படித்தான் செய்யறோம். இப்ப ஒரு விரத காலத்துல முடிஞ்சோம்னா அன்னதானம் செய்யறதுக்கு பதிலா குலசாதத்தை செய்து கொடுக்குறோம். அது கொஞ்சம் பேமஸா வந்து கொண்டு இருக்கு. சரி, ஓகே. நீங்க ஒரு போட்டோ கூப்பிட்டு எங்களுக்கு அப்படியே 2 சாங் இதுல இருந்தா மாத்திருக்காங்கடா. அந்த காலத்துல வந்து கரண்டில சாப்பிடல, குழச்சி வச்சிருக்கடா. குலசாதம்டா குழஞ்சிதான் இருக்கும் எல்லாம் கிடையாது. அம்மா சொன்ன விளக்கத்தை பாத்துப்பீங்க நீங்க. குலசாதம் குழைக்கிற எல்லாத்தையும் போட்டு. அப்ப அதை பார்த்துட்டு நீ குழஞ்சிருக்கணும் சொல்ற. அம்மா நல்லா இருக்கு, பயங்கரமா சுடுது, நல்லா தான் இருக்கு. அப்ப நம்ம மனிதர்கள் மதிய சாப்பாடை ஈஸியா முடிச்சிடலாமேடா. அரிசி வேண்டி கொண்டு தனித்தனி சமைக்காம கறி எல்லாம் போட்டு அதுல தூள் தூக்கி போட்டு டெய்லி குலசாதம் தானே உங்களுக்கு. என்னத்தை கொடுத்தா அப்படித்தான் சாப்பிடுறாங்க. சுடுவதுண்ணே. ஒடியர் கூழ் சாப்பிட்டு கனகாலம் சாப்பிடலாம். அதான் இல்லை இருக்கும் சம்டைம். எல்லா சாப்பாடும் வந்து முடிஞ்ச உண்மையிலே வந்து இறுதி நாள் இன்னைக்கு. திரும்ப சொல்லி ரெண்டாவது நாள் கடைசி நேரத்துக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான் பிரச்சனை. நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. வந்து முடிஞ்சு இறுதியாக வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. காட்டுறேன் அப்படின்னு அவங்க முடிஞ்சு போகிறாங்க. இறுதியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மிஸ் பண்ணிட்டோம். நிறைய வந்து சாப்பிடுவாங்க. அந்த ஃபுட்டு கட்ட நம்ம அதை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனாலும் நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீடியோக்காக சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. இப்போ அண்ணாக்கிட்ட வந்து கேட்போம், சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு உண்மையிலே என்ன விலை குறைவு, சாப்பாடு டேஸ்ட் கூட. அதாவது குறைந்த விலையும் கூடிய டேஸ்ட். கூடிய டேஸ்ட். ரைட், ஓகே. என்னன்னு சொன்னா வந்து இப்போ இவரும் வந்துட்டு வீடியோக்காண்டி சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் அப்படியா? இல்லை உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்குண்ணா. வீடியோக்காண்டில் உண்மையிலேயே வந்து சும்மா வந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்ற பார்ப்பன்ட்டு வந்தோம். ஆனால் நினைச்சதை விட டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது, நல்லா செய்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு இப்போ அந்த நவீன உணவுகள் வந்து உட்கொள்றதை விட இந்த உணவில் வந்துட்டு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இது நல்ல நவீன உணவுகள் உட்கொள்றது வந்து ஒரு 35% தான் வந்து நவீன உணவுகள் வந்து சரியான டேஸ்ட்டும் சரியான வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்குது. இந்த உணவுகள் உட்கொள்றத வந்து 100க்கு 100% எங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நேற்று வந்தீங்களா இன்னைக்கு தான் பெஸ்ட்டாக வந்தீங்களா? இன்றைக்கு தான் பெஸ்ட்டாக வந்து நேற்று வர்ற டைம் கிடைக்கும். அப்போ நேற்று வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ டெய்லி இது போட்டால் டெய்லி அது அரைக்கும் உணவு
டெய்லி போட்டா உங்களுக்கு ஆரோக்கியம் தானே முக்கியம். டெய்லி போட்டா டெய்லி நாங்க கட்டாயம் சாப்பிடணும். அப்ப பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு சாப்பிட்றத விட இங்க 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு சாப்பாடு முடிஞ்சிருக்கும். சாப்பாடு முடிஞ்சிடும். அதை விட எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம். உடலுக்கும் ஆரோக்கியம். இதுக்காக வேண்டி பெரிய ஹோட்டல் நடத்துறவங்களாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லல, சொல்றோம். அதாவது இதுல இருக்கிற நன்மைகள் சில நாங்க சொல்றோம். ஹோட்டலுக்கும் போதாம கட்டாயம். அது வந்து கட்டாயம் வந்து என்ன மாதிரின்னு சொல்லி எல்லா ஹோட்டலையுமே பார்க்க தானே எப்படி இந்த ஹோட்டலில் வந்து இப்படி சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, இப்படி தராமல் அப்படின்லாம் பார்க்க தான் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் வந்து இப்போ குலசாதம் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, இப்போ குலசாதம் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அடுத்த கட்டம் தோசை, அப்பம், அப்படி அடுத்த இருக்கிறீங்க. அப்போ ரைட்டு, அப்போ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். பேசிட்டு இருக்கும்போது வந்து அவங்க முடிச்சுட்டான். இதுக்காக வேண்டி தான் நான் பேட்டி எல்லாம் எடுக்க போக மாட்டான்னு சொன்னேன். நாங்கள் பாருங்க, நீங்கள் கொஞ்சம் முடிச்சுட்டு தூக்கி போடுறான்டா அவன். என்னடா இருந்து கொஞ்சம் தானே இருந்து கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டேன். குடிச்சதை சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு இங்க வர்றேன். சுட சுட முடிச்சுட்டான்டா அப்படி எல்லாத்தையும். அக்கா இன்னொரு பிளேட் தாங்க அக்கா. ரைட்டு, இது நம்மளுக்கானது. செகண்ட் ரவுண்டு. இது நான் மட்டும் அதுல 2 கைதான் வச்சு சொல்லலாம் அப்படி சொல்லி சாப்பிட்டேன். மிச்சதெல்லாம் வந்து முடிச்சுட்டான். எத்தனை சாப்பிட்டோம் நம்ம? 3 சாப்பிடுறாங்க. காசு கொடுக்க வாங்குறாங்கல்ல இந்த நிறுவனக்காரங்க. காசு கொடுக்கறது உங்களோட நண்பனா நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். இதுல விளைவு என்ன தெரியுமா? நீங்க ஒரு வாட்டி ஆஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க எங்க வைக்கிறீங்களோ அங்க ஃப்ரீயா வருவாங்க. அதுக்காக தான் கண்டிப்பா வாங்க. நீங்க இனி எங்க வந்தா தர மாட்டேன். இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி டின்னர் முகத்தை பாப்பீங்க நீங்க. இத சந்தோஷம். எங்களுக்கு உண்மையிலே இந்த சாப்பாடு தந்ததுக்கு வந்து என்ன உண்மை எங்களுக்கு டிஃபரெண்டா வந்து இவன் சொன்னா வந்து இனி வந்து நம்மள வீட்டை எப்படி குழைச்சி சாப்பிடுவோம். ஒவ்வொரு இதெல்லாம் மரக்கறியை மட்டிட்டு அரிசியில போட்டு வெங்காயம் புளிஞ்சு புளி உள்ளி மிளகு எல்லாம் குத்தி போட்டு கொஞ்சம் லேட்டா இதுக்கு என்ன குலசாதம் பேர் வந்தது? குலசாதம். அப்ப கிண்டி சாதம் கொண்டு தானே வந்திருக்கணும். அப்படி குலசாதம் கொண்டு வந்தது குழைச்சு விடுறது. அதுதான் குலசாதம். மரக்கறி பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்காய் எடுத்தீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும். அதுக்காண்டி இங்கிலீஷ் மரக்கறி லீக்ஸ் கேரட் எல்லாம் அதுவும் இப்படி நாட்டு மரக்கறி. அது வெளிநாட்டு ஏன்னு சொன்னா மேலத்தைய உணவு கிடையாது, நம்மட உணவு. அதனால நம்மட மரக்கறி தான் சேர்க்கணும். கண்டிப்பா சந்தோஷம். உண்மையில எங்களுக்கு சாப்பிட பார்த்து இதுக்கு பேச்சா எல்லாத்தையுமே தெரியுங்களா? முடிஞ்சா நீங்க ஒரு செஞ்சு அனுப்பி இருக்கா? அப்ப என்னன்னு சொன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி அடுத்த வாட்டி எங்க நடத்த போறீங்கன்னு சொல்லி பேஜ்ல அப்டேட் பண்ணி விடுங்க. நாங்க அங்க வருவோம். ஃப்ரீயா வருவோம். எங்கட கேங்கோட வருவோம். பேஜ்ல நீங்க அப்டேட் பண்ணுங்க, நாங்க அங்க வருவோம். இப்போ உங்க யூடியூப்ல நம்பர் எல்லாம் இருக்கு தானே, நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நம்ம கால் பண்றோம். சந்தோஷம். அது நல்லா தான் இருக்கு. நாங்களும் கிளிநொச்சியில நிக்கிறோம். வந்து சாப்பிட்றதெல்லாம் உண்மையிலே வந்து என்ன சொல்றது, மற்ற உணவு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கு. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீயா சாப்பிட்டு போவேன். அதான் இது நல்லா இருக்கு. எங்க கம்பெனி தெரியாது. அதான் நட்பு பிடிச்சிருக்கு. நட்பு பிடிச்சிருக்கு. இனி அவருமே வேணும் எல்லாத்தையும். அங்க இருக்கு, அங்க பாத்துக்கல. பிசினஸ் ஃப்ரெண்ட். சரி, சந்தோஷம். உண்மையிலே கிடைச்சதுக்கு. அம்மா வாரம். ஓகே, அம்மா வாரம். பசுமை பூங்கா. அந்த பசுமை பூங்காவுடன் இது நடக்குது. ஸோ இந்த 2 செட்டப்லையும் தான் வச்சுருக்காங்க. ஒன்று அங்கேயும் அடுத்து இங்கேயும். ஸோ இந்தியாவில் வந்து என்ன இருக்குன்றது இருக்கா பார்ப்போம். இந்தியாலையும் சாப்பாடு இருக்கோங்க. இந்தியாவில் ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த கோட்டி அது இருந்து முடிஞ்ச சாப்பாடு. இந்தியாவில் என்னென்ன வச்சுருந்தோங்க? ஒன்றுமே இல்லை. இப்போ ஐயோ உள்ள காலி ஆகிட்டு வார டைம் வந்து எல்லாமே முடிஞ்சு. ஸோ இனி எப்போ நடக்குமோ தெரியல. இனி இல்லை. இப்போ நீங்கள் இங்கே சமைக்க வந்து நீங்களா என்ன? நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்ன சமையல் செஞ்சீங்க? நீங்கள் சேர்த்து நீங்கள் அப்பம் செஞ்சீங்க. அப்பம் வேண்டாம் பைத்தம் அதை எப்படி செய்யறது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பழைய உணவு நீங்கள் சொல்லுங்க. தேங்காய் திருவி வறுக்க வேணும். வறுத்து அதையும் போட்டு சீனியும் போட்டு குழைச்சி உருண்டையாக பிடிச்சி போட்டு கொஞ்சம் தோய்ப்பருக்க அரிசி மாவு தோய்ப்பருக்க
கொஞ்சம் உப்பும் போட்டு பேப்பர் கரைச்சி போட்டு அதை போட்டு பறிக்கும். புரியும். சரி, இப்போ வந்து இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பாரம்பரிய உணவுகளை சொல்லி கொடுத்தீங்களா? அவங்களாம் கற்றுக்கொண்டு இருக்காங்களா? அதுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் செய்வாங்க. இப்போ இதை தாண்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ வந்து இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்களே இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி எதுவும் சாப்பாடு இருக்காங்க? அப்படி அதை ஒடிக்கல் போட்டு சாப்பிடாங்க. ஒடியல் புட்டு கேள்விப்படுறேன் ஃபேமஸ் ஒன்றும் யாழ்ப்பாணத்தில். அது ஒடியல் புட்டு எப்படி செய்யறதுன்றது சொல்லுங்க. அது ஒடியலை காய வச்சுட்டு முறிச்சு கழுவி எல்லாம் துப்புரவாக்கி முறிச்சு போட்டு இடிக்கலாம். எல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சி போட்டு தேங்காய்ப்பும் போட்டு நோமலாக குழைக்கணும். கணக்காக தண்ணி விட்டால் பழுதாப்போம். கணக்காக குழைக்கணும். எல்லாரும் குழைக்க குழைச்சி அந்த சொதியும் வச்சு மீன் குழம்போட சாப்பிட்டா நல்லா. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? பல மலையா? இப்போ நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு விற்கிற நீங்களோ இல்லை வந்து? நாங்கள் தோட்டம் தான், விவசாயம் தான். விவசாயம். அப்போ இங்கே எப்படி கனெக்ட் ஆகி வந்து நீங்கள்? இங்கே நாங்கள் பொறுப்பாளர் பிள்ளை இருந்தபடியாக பலகாரங்கள் தேடாயிரம் எல்லாம் தெரியும். அப்போ அதில் கூட்டி கொண்டு வந்தோம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட வந்து பழைய உணவெல்லாம் செய்கிறீங்க, இப்போ உங்களோட பிள்ளைகளோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வந்து உங்கள்கிட்ட கேட்டியாங்களோ எனக்கு இதை சொல்லித்தாங்க ஒருக்கா, இதை நாங்கள் பழகணும் பண்ண ஆசை இருக்குது அப்படின்ற? அம்மாவோட இதுக்கு நாங்கள் எல்லாம் பலகாரங்கள் செய்து பழக்கம் தான். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வேற யாராச்சும் கேட்குறாங்களோ? இப்போதைய தலைமுறை பிள்ளைகள் வந்து கேட்குது இல்லை சமைக்கிறாங்களே இல்லையா? அந்த 2 மணி நேரம் தான் கேட்குறேன். அவங்க செஞ்சு பழகிறதுக்கு இறைவனை சொல்லி கேட்பாங்க. அப்படி எதுவும் கேட்கற எல்லாம் என்னென்று செய்கிறான் அம்மா அந்த பேர பிள்ளைங்க கேட்பாங்க. செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப சரி, உண்மையில வந்து இப்ப இந்த 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 திட்டம் ஒன்னதுக்கான காரணம் இன்றைக்கு இப்படி கொண்டு வந்தது இப்போதைய ஆகணும் வந்து பழகணும், இதை வந்து அழிவடைய கூடாதுக்காக. ஆனா இப்ப இருக்கிறவங்க நீங்க சொல்றீங்க பழகுறாங்க இல்லை அப்ப எப்படி எல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க வந்து கேட்பா பார்த்தோன்னு நிற்பாங்க பிள்ளைகள் எல்லாம். சரி, பனங்காயில ஏதோ செய்யறதுன்னு பனங்காய நல்ல பழுத்த பனங்காய் எடுத்து நல்ல துப்புரவை கழுவி அதை பிணைஞ்சு களி எடுக்கணும். எடுத்து மாவை அரிசி மாவும் குப்பர் மாவும் கலந்து அந்த களியை மட்டும் கொஞ்சம் சீனியும் போட்டு குழச்சி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு இருந்தால் நல்ல டேஸ்ட். ஓகே, சந்தோஷம். உண்மையிலே வந்து நீங்களும் இப்போ உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு இப்போ 60. அது எப்படி ஜங்கா இருக்கீங்களே, என்ன நேரம் இருக்கு நிற்கிறது கூட. இது இந்த உணவு முறைகள் தான் உணவு முறை தான். எங்களுக்கு அம்மா அந்த நேரம் பிராட்டு உடைய போட்டெல்லாம் காலு மேலே வச்சு தெரிஞ்சுதான் குளங்கஞ்சி அதுகளெல்லாம் தாரவை. அப்போ நாங்களெல்லாம் அதுக்கு நல்ல விருப்பம். இப்போதே பிள்ளைகள் நான் சொன்னேன், நான் உங்களுக்கெல்லாம் தந்து இங்க குடிச்சராகி அதெல்லாம் இப்ப சரிவராது. இப்ப மட்டும் தோசை வேணும், இடியப்பம் வேணும், இல்லை இட்டடி வேணும், பழஞ்சோறு சாப்பிடலாம். நாங்களெல்லாம் பழஞ்சோறு இருந்தால் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு உப்பையும் போட்டு கரைச்சி போட்டு தேங்காய் சாப்பிட்டு குடிச்சா விளையாட்டு இன்னும் நல்ல ஈஸியா இருக்கு. நாங்களெல்லாம் செய்கிறாங்க விளையாட்டு விளையாட்டா பண்ணியாங்க என்ன கொண்டு செய்து கரை வேற அங்கே வெளிநாட்டு ஆளை வந்தா சொல்லி சாப்பாடு மட்டும் தெரியும் செஞ்சு கொடுக்குறேன். நீங்க சந்தோஷம். உண்மையில எங்களுக்கு தான் சாப்பிட கிடைக்கல. சொல்லி கேட்போம் சாமான் பண்ணி வந்து செய்து கொடுத்தா காசு கிடைக்கிறேன். சந்தோஷம் பாட்டி கதைச்சதுக்கு வந்து எங்களுக்கு தான் உங்களோட சாப்பிட கிடைக்கல. நாங்கள் கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம். என்ன இது அடுத்த முறை நடந்தா முன்னெல்லாம் 5 கிலோ 6 கிலோல எல்லாம் குழச்சு நாங்கள் கொடுத்து இன்னொரு உதவிக்கிறதுக்குள்ள வந்தோம். ஒன்றுமே இல்லை. இப்போ காடாவரே எல்லாம் முடிஞ்சு ஒரு மனுஷன் எவ்வளோ கொடுத்தீங்க? எவ்வளோ வித்தனீங்க? அது இன்னொரு புள்ளான்னு வித்தாது. நான் 5 உண்டு 100 ரூபா பெரிய உண்டு. இதுதான் இலைக்கஞ்சி. ஆனா இந்த இலக்கஞ்சி இப்ப முடிஞ்சிருச்சு. இந்த இலக்கஞ்சிக்குள்ள உள்ளடக்கலாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டு அந்த நல்ல அப்படின்னு செய்வாங்கடா. சரி, அந்த கீரையை போட்டுக்கிட்டு கீரை தான் மெயினா செய்வாங்க. கீரையை வச்சுதான் இலக்கஞ்சி எல்லாம் வந்து விலை குறைச்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து கடுமையாக குறைஞ்ச இல்லை புட்டு முடிஞ்சிடா எல்லாம் முடிச்சு. சந்தோஷம், நன்றி. இறுதியாக இருந்தது குலசாதம் மட்டும். அதை மட்டும் சாப்பிட்டு விட்டு நாங்கள் வீடு திரும்புகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.